இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது எப்படி பக்காவாக, ப்ராப்பராக நல்லா ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆனால் முக்கியமான செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணாமே விட்டுருவாங்க. ஒரு சில தப்பான செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோத் இல்லாமே போயிடும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம முக்கியமான செட்டிங்ஸ்லாம் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணணும், என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் சேனல் வந்து கிரியேட் பண்ணிடுவீங்க. சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, அது எப்படி சர்ச் பண்ணால் வரணும் அப்படின்னு சொல்லி அதையாக இருக்கட்டும். இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா, நல்லாவே வியூஸாக இருக்கட்டும், நல்லா சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், நல்லா நிறையா பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். அதனால் முக்கியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்குன்னு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ்ன்றது கண்டிப்பாகவே வரும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டு தான். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் போயிட்டு இருக்குது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக இருக்கட்டும். சரிங்களா? நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, மேலே வந்து செகண்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி வந்து தேவைப்படுது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட என்ன நேமில் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வேணுன்றதுக்கு பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அதில் வந்து ஃபஸ்ட் நேம், யூசர் நேம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட இப்போ நீங்கள் உங்களோட சேனல் வந்து என்ன நேமில் க்ரியேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் அதில் இது பண்ணாலும் சரி. அப்படிலாம் உங்களுக்கு என்ன நேமில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நேமை வந்து நீங்கள் இதில் ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா பர்த்து கேட்கும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டு இருக்குது. உங்களோட டேட்டா பர்த்து கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷோ பண்ணாதீங்க. சரிங்களா? அதை வந்து கைட் பண்ணி காட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பர்த்து கேட்டிருக்கு. இதில் வந்து டே, அப்புறம் மந்த்து, இயரு, அப்புறம் ஜெண்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? டே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த டேட்டை வந்து கொடுத்துருங்க. அப்புறம் எந்த மந்த்து, அப்புறம் எந்த இயரு, அப்புறம் ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணி மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 ஜிமெயில் அக்கௌண்ட் காட்டியிருக்கு. நீங்கள் அதில் சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஜிமெயில் ஐடி வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சஜஷன் பண்ணுறதே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ வந்து பாஸ்வேர்டு செட்டப் பண்ண சொல்லுது. நீங்கள் அதே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நீங்கள் அதை கொடுத்து அதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்த உடனே சரிங்களா, கீழே வந்து அக்ரின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்வீஸுக்கு வந்து இந்த மாதிரி லோடிங்காக போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து யூன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண சேனல் வந்து அதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிரியேட்டிவ் சேனல்னு சொல்லிட்டு இருக்குதா, அதை கிளிக் பண்ணணும்.
அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் தான் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் வந்து இதில் வந்து உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து உங்களோட யூடியூப் லிங்க்கு பதிலாக உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு இதாக அனுப்பணுன்னாலும் அனுப்பிக்கலாம். சரிங்களா. அதை கிளிக் பண்ணாலும் உங்கள் சேனல்லேருந்து வந்துடும். சரிங்களா. இதில் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறத கூட சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கிரியேட்டிவ் சேனல்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கிரியேட்டிவ் சேனல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கடுத்து சேனல் இஸ் கிரியேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து ப்ராப்பராக வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரோமில் தான் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ நான் க்ரோமில் வந்து போய் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டைம் எடுத்து வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக என்ன டைமில் இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம்ன்றதை எடுத்துக்கிறது செய்யும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ ஆப்புகளை தான் போகுது. சரிங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோஸ் டெஸ்க்டாப் ஸ்டைடு தான் வந்து வேணும். சரிங்களா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப பேக் வந்துக்கோங்க. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் இன் நியூ டேப் இன் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சைடுக்கு வந்து போயிடும். இதுக்கு கீழே வந்து யூடியூப் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. அதை கிளிக் பண்ணால் தான் போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் இந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா. இப்போது என்ன பண்ணணும்னா மேலே டாப் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். சரிங்களா. அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிங்களா, அந்த சேனல் நேம் வந்து இதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா. இப்போது நம்ம க்ரியேட் பண்ண சேனல் வந்து இது தான். சரிங்களா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. இங்கே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே சைடில் வந்து மெனு அதில் வந்து இருக்கும். அதில் வந்து கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. அதாவது இந்த இருக்கலாம், இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேனரோட இமேஜ். சரிங்களா. இப்போது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் இமேஜ் இருக்கும். சரிங்களா. இப்போது நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான். சரிங்களா. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பின்னாடி ஒரு இமேஜ் தெரியுதா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ். சரிங்களா. இதை தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலை, இப்போ உங்கள் சேனலுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலை வந்து நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம், இப்போ உங்கள் சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. சரிங்களா. அப்புறம் ஹேண்டில்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ உங்களோட சேனலை வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் லிங்க் அனுப்புகிறதோட இந்த நேமை வந்து ஜஸ்ட் அனுப்பி நீங்கள் இது பண்ண சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்க வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு உங்கள் சேனல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இங்கே வந்து ரைட் பண்ணணும். அதாவது சேனலோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த இருக்கலாம். இப்போ நீங்கள் வியூ சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இந்த இருக்கலாம், இதுக்கு மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குதா,
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனை தான் நீங்கள் வந்து அங்கே ரைட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனலோட லிங்க்கு. அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் சேனலுக்குன்னு ஒரு லிங்க் வந்து சோஷியல் மீடியா லிங்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லிங்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளாக்ஸு அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராமு அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து எங்கே பார்க்கணுன்னா, இப்போ நான் லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கலாம். இது வந்து எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வியூ சேனல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குதா, இதுதான் பிளாக்ஸ். இது வந்து நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் வந்து சப்போஸ் யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஏதாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ அதை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக உங்கள் பிளாக்ஸுக்கு தான் போகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? இதில் வந்து காண்டாக்ட் இன்ஃபோன்றது இப்போது உங்கள் சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆயிடுச்சு, நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போது பெரிய பெரிய கம்பெனியிலேருந்து அவங்களோட ப்ராண்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்காண்டி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இமெயிலில் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? இங்கே அந்த சேனலோட இமெயில் கிடையாது, உங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இமெயில் வந்து இங்கே கொடுக்கணும். சரிங்களா? அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ வந்து வாட்டர் மார்க் இருக்குது. சரிங்களா? வீடியோ வாட்டர் மார்க்னால் இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோவோட லோகோ வாட்டர் மார்க் வேணுமா, இல்லை உங்களோட ப்ரொஃபைல் ஏதாவது ஒரு வாட்டர் மார்க் வந்து நீங்கள் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அப்புறம் கீழே வந்து லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க யூடியூப் சேனலில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எப்படி காட்டணும், அது வந்து US டாலராக காட்டணுமா இல்லாட்டி நம்ம இந்தியன் ரூபியில் வந்து காட்டணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணுறதோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது அது இந்தியன் ரூபியில் காட்டணுமா இல்லாட்டி US டாலர்லேயே காட்டணுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து US டாலர்லேயே விட்டுறலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேசிக் இன்ஃபோ. சரிங்களா? இதில் மேலே வந்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கண்ட்ரியில் இப்போ இருக்கிறீங்களோ கரண்ட்டாக அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறனால நம்ம வந்து இந்தியாவை சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ். இப்போது உங்கள் சேனலை வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணால் வரணுமோ இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்கள் சேனலில் வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அதுக்குண்டான கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேனல் ஆட் பண்ணிவிட்டு அதை கமா ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அதை தட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அடுத்து நீங்கள் கமாவை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ண அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சேனல் வந்து என்ன ரிலேட்டடாக நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அந்த சர்ச் பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சேவ் சேஞ்சஸ் வந்து பண்ணுறீங்களோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மறந்துட்டிங்கன்னா உங்களால் சேவ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்குது, என்னன்னா செட் திஸ் சேனல் மேட் ஃபார் கிட்ஸ் ஐ மோஸ்ட்லி அப்லோடு கண்டென்ட். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காண்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து குழந்தைகளுக்காண்டி இல்லை. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு மேலே உள்ளவங்களுக்கு. சரிங்களா? அப்படின்னும் போது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா?
இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதுக்கு கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா, ஐ வாண்டட் டு ரிவ்யூ திஸ் வீடியோ எவ்ரி வீடியோ. நீங்கள் எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி செட் பண்ணுற ஆப்ஷன் மணிக்கு வருதுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த கீழே ஒரு கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதாவது இப்போது இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோலேருந்து யாராவது ஒரு கிளிப் எடுத்து ஆட் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? இது நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்றது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது எனபிள் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் வந்து நீங்கள் வீடியோ வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? இதை வந்து இதை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் இது எனபிள் ஆயிரும். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வந்து நீங்கள் ஓனாக செட் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சரு. அதனால் இது வந்து உங்களோட எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் தான். அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸுன்றது இப்போது உங்களோட ஐடி வந்து க்ளைம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு லிங்க்கோ ஏதாவது சோஷியல் மீடியா லிங்க்கோ ஏதாவது ஸ்பான்சர் லிங்க் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் இது ஃபியூச்சர் எனபிள் பண்ணால் தான் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஷார்ட் போட முடியும். இதை நீங்கள் எனபிள் பண்ணால் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் டெய்லி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃபார் த மானிட்டைசேஷன். அதாவது நீங்கள் இந்த ஃபீச்சர் தான் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து எனபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட சேனலை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களால் கொண்டு போக முடியும். சரிங்களா? இதை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட ப்ரூஃப் வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைனா சேனல் ஹிஸ்ட்ரி வச்சும் பண்ண முடியும். சேனல் ஹிஸ்ட்ரி வச்சு பண்ணிங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 month ஆச்சும் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். இது எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து அப்லோடு டிஃபால்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைட்டில்ன்றது நம்ம ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் டைட்டிலை விட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அதாவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க காமனாக இருக்கிற மணிக்கு. அப்புறம் சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விசிபிலிட்டி வந்து நீங்கள் எப்போயுமே ப்ரைவேட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் பப்ளிக்கில் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணோன்னே உங்கள் வீடியோஸ் வந்து பப்ளிக் ஆயிரும். சரிங்களா? சப்போஸ் ஏதாவது காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட சேனலுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அதனால் ப்ரைவேட்டில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படின்றத வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸுன்றது நீங்கள் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் டேக்ஸுன்றது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை விட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ், யூடியூப் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறது, வேறு யாராவது யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இதில் கிரியேட் காமன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யார் வேணால் உங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் தானே அப்லோட் போகிறீங்க, அதனால் தமிழை கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி செட்டிங்ஸ்ன்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியிருந்துருக்கணும். உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்கும். சரிங்களா? இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு செட்டிங்ஸு. சரிங்களா? இதில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் இன்னுமே ப்ரொஃபஷ்னலாக நிறையா அக்சஸ் பண்ண முடியும். நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களோட அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே அது எனபிள் ஆயிரும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸு. இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அது வந்து எனபிள் ஆகும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் தம்ப்நெயில்ஸ், அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங், உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே போட முடியும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் இதை எனபிள் பண்ணால் தான் 15 நிமிஷத்துக்கு மேலே போட முடியுன்றப்போ, அது எந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை வெரிஃபை ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து லோட் ஆகி போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து டெக்ஸ்ட் மெசேஜில் வரணுமா இல்லாட்டி கால் பண்ணணுமான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணிடுங்க. கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிடுங்க, இந்தியான்றதை சூஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோன் நம்பரும் இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். சரிங்களா? அதில் வந்து ஒரு கோடு வந்திருக்கும், வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிவிட்டு. அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? என்டர் யுவர் 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கு, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதில் போய் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் வெரிஃபை ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப் க்ரோம் சைடு அங்கே போனீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இஸ் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பரை வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. திரும்ப நம்ம டெஸ்க்டாப் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனபிள்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. சப்போஸ் இதை நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் தான், அட்வான்ஸ்டு வியூ சர்ச் தான். சரிங்களா? இதை நம்ம எனபிள் பண்ணுறது மூலிமா வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. இப்போது அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? சரிங்களா? இதை தான் நம்ம வந்து இப்போ எனபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமாக பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஏதாவது ப்ரூஃப் வச்சும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சேனலோட ஹிஸ்ட்ரி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து உடனே எனபிள் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குதா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் சென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். சப்போஸ் மெயில் வரலைன்னா நீங்கள் ரீசெண்ட் கொடுத்துருங்க. ரீசெண்ட் மெயில்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணோன்னே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்குது. சரிங்களா? அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இது வந்து ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்கு வந்து என்ட்ராகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் சொல்லும், அதாவது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அக்ரி கொடுக்கணும். சரிங்களா? அக்ரி நீங்கள் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து அது போகும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடுச்சா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேஸ் வந்து மேலே கொண்டு போகணும், அடுத்து கீழே கொண்டு போகணும், அடுத்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களோட பேஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் காட்டும். இதில் வந்து உங்களோட பேஸ் வந்து சைடில் மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பேஸ் வந்து அதை எப்படி காட்டணும்னு அதுவே சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காட்டணும். சரிங்களா? நீங்கள் வந்து அது ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தா தான் வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து அந்த ஆர்எம்ஆருக்கு வந்து காட்டுதா, இப்போது லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுது. சரிங்களா? இப்போது லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணோன்னே அதில் வந்து டிக் மார்க் வரணும். சரிங்களா?
வெயிட் பண்ண சொல்லுது. இப்போ வந்து அது ஹோல்டுன்னு ஸ்டில்லுன்னு காட்டினதுக்கு அடுத்து உங்களோட ஃபேஸ் வந்து வெரிஃபைனா க்ரீன் கலர் டிக்கு வந்துடும். சரிங்களா? அப்படி வந்துருச்சுன்னா உங்களோட ஃபேஸ் வந்து அது வெரிஃபை பண்ணிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? அது வந்து ஒரு 5 minutes வந்து டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். சரிங்களா? அது வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்குது. வெரிஃபை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? எடுத்து அது இந்த மாதிரி காட்டும். நீங்கள் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். நம்ம வீடியோ வந்து வெரிஃபை ஆனோடனே நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிஸ் 3 இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எனபிள் பண்ணியாச்சு. நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் வந்து உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அதாவது பாஸ்வேர்ட்ஸு, ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த மாதிரி எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் வந்து ஷோ பண்ணாதீங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ப்ளர் பண்ணி ஏதாவது ஹைட் பண்ணி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருங்க. சரிங்களா? அது வந்து யூடியூப்போட கைட்லைன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ப்ராப்பராக வந்து ஷோ பண்ணாமல், பப்ளிக் வந்து ஷோ பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லென்த்தாக போயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.